என்னங்க நான் தமிழ்ல சில வார்த்தைகளை சொல்றேன், கவனமா கேளுங்க. சரி. தொண தேவையில்லாம பேசுறவன். சரி. சலசலன்னு பேசுறவன். சலசலன்னு பேசுறவன். அதாவது வாயாடி. ஓ, வாயாடி. முகமூடி அணிஞ்சவன். முகமூடி அணிஞ்சவன். நச்சரிக்கிறவன். சரி. மிகையா பேசுறவன். சரி. பொய் பேசுறத வழக்கமா வச்சிருக்கிறவன். நம்புதற்கரியவன், அதாவது ஆளை நம்ப முடியாது. ஆளை நம்ப முடியாது. சீக்கிரமா ஏமாறக்கூடியவன். ஓ, ஈஸியா ஏமாத்திடலாம். ஏமாத்துறதுக்கு கடினமானவன். ஓ, சரியா? சரி. கடினமாக பேரம் பேசுறவன். ஓ, பேரம் பேசுறவன். வெகுளி. ஓ, வெகுளி. சரி, இந்த வார்த்தைகளுக்குலாம் என்ன? இது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபர் இதுக்கு என்ன மேம் இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா அதுல இன்ஃபார்மலா எப்படி சொல்றது மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓ, ஓகே, இன்ஃபார்மலா சொல்றீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்லி ஆகணும். என்னது? என்னன்னா, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் இன்ஃபார்மலா சொல்லும்போது அது எல்லாமே டிஸ்அப்ரூவிங் வேர்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில வர்றது. அதாவது அஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கண்டனத்திற்குரிய வார்த்தைகள். அதனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என்ன ஒரு வேண்டுகோள் அப்படின்னா, இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ற இந்த இன்ஃபார்மல் எக்ஸ்பிரஷன்ஸை நீங்க தயவு செஞ்சு ரியல் லைஃப் கான்வர்சேஷன்ல அடுத்தவங்க கிட்ட யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மன சங்கடப்படுவாங்க. சரியா? அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. அந்த லிஸ்ட்ல முதல் வார்த்தை என்ன? தொணன்னு தேவையில்லாத பேசுறவன். தொணன்னு தேவையில்லாத விஷயங்களை பேசுறவன் கேரலஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா டாக்கட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சேட்டர்பாக்ஸ். சேட்டர்பாக்ஸ் வந்து கொஞ்சம் இன்ஃபார்மலா சொல்றது, அதாவது கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ்ல யூஸ் பண்றது. வெரி குட். இத ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. வெரி குட், வெரி குட். அடுத்தது சலசலன்னு பேசுறவன். சலசலன்னு பேசுறவன், அதாவது வாயாடி. ஓ, கூட பேசுறவன். இதுக்கு வந்து an argumentative person அப்படின்னு சொல்லலாம். சரி. இல்ல அப்படின்னா இதே கொஞ்சம் இன்ஃபார்மலா சொல்லணும்னா he is always up for a fight அப்படின்னு நம்ம சொல்லலாம். quarrelsome. quarrelsome சொல்லலாம். the person is quarrelsome அப்படின்னு சொல்லலாம். Very good, very good. ஆனா அது quarrelsome வந்து கொஞ்சம் ஃபார்மல். the person is always up for a fight அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ்ல யூஸ் பண்றது. அதாவது சும்மா சட்டுன்னு உடனே சண்டைக்கு வர்றது. அடுத்தது முகமூடி அணிந்தவன். முகமூடி அணிந்தவன், அதாவது மாஸ்க் போட்ட ஆள் கிடையாது. இப்போ கபட வேஷதாரின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுற ஆளு. அவங்கள வந்து ஹிப்போக்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோனி அப்படின்றது இன்ஃபார்மல் எக்ஸ்பிரஷன். சோ ரெண்டுமே கரெக்ட் தான். வெரி குட், வெரி குட். அடுத்தது சும்மா நையின்னு நச்சரிக்காது. நையின்னு நச்சரிக்கிறது வந்து பெஸ்டரர். இது வந்து ஒரு ஃபார்முலா சொல்றது அப்படின்னா, இதையே இன்ஃபார்மலா சொல்லணும்னா பேட்ஜரர். ஓகேவா? இது வந்து ஆக்சுவலி யூஸ்வலா இந்த பெஸ்டரிங் அப்படின்றது யூஸ்வலா குழந்தைங்களுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இல்ல எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த பெஸ்ட் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாவும் சொல்லலாம். த சைல்டு இஸ் அ பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது ரொம்ப ஒரு அன்னாயிங் சைல்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஓகே, சூப்பர். அடுத்தது மிகையாக பேசுபவன். அதாவது 1னா 9ன்னு சொல்ற ஆளு. ஓ, அந்த மாதிரி. அப்போ வந்து எக்ஸாஜரேட் அப்படின்ற வேர்ட் இருக்கு இல்லையா, ஒரு வேர்ப், அத நவுன் ஃபார்ம் ஆக்கலாம். the person is an exaggerator அப்படின்னு சொல்லலாம். இல்லனா the person is hyperbolic அப்படின்னு நம்ம சொல்லலாம். bragger அப்படின்றது இன்ஃபார்மல் டேர்ம். ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? யூசுவலா bragging அப்படின்றது என்னன்னா ஷோ ஆஃப். எனக்கு அது தெரியும், இது தெரியும், என்கிட்ட அது இருக்கு, இது இருக்கு அப்படின்ட்டு வந்து ஷோ ஆஃப் பண்றவங்க தான் வந்து bragging, அதாவது அந்த ஆக்ஷனை தான் வந்து braggingனு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம bragger அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுல வந்து பொய்யும் கலந்துருக்கு. ஸோ இதை 2 வகையிலையும் எடுத்துக்கலாம். அதாவது ஷோயிங் ஆஃப், அந்த ஷோயிங் ஆஃப்ல பொய் கலந்துருக்கு. எல்லாமே உண்மையா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. வெரி குட், வெரி குட். அடுத்தது பொய் பேசுவதை இணையாக கொண்டவன். பொய் பேசுறத வந்து வழக்கமா வச்சிருக்கிறவன் வந்து ஹேபிச்சுவல் லயர். இது வந்து ஃபார்முலா சொல்லணும் அப்படின்னா, இன்ஃபார்மலா சொல்லணும் அப்படின்னா fibber அப்படின்னு சொல்லலாம். the person is a fibber. வெரி குட், வெரி குட். அடுத்தது நம்புதற்கு அரியவன். அதாவது அவனை நம்ப முடியாது.
அதாவது an untrustworthy person அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இல்லைன்னா an unreliable person அப்படின்னு நம்ம சொல்லலாம். the person is unreliable அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து இன்ஃபார்மலா சொல்லணும் அப்படின்னா a dodgy person. a dodgy person. கரெக்டான டேர்ம். சூப்பர் சூப்பர். ஓகேவா? அடுத்தது எளிதாக ஏமாறக்கூடியவன். இது வந்து யூசுவலா வந்து the person is gullible அப்படின்னு நம்ம சொல்லலாம். gullible என்ற adjective அதுதான் மீன் பண்ணுது. ஓகே. இல்ல இத இன்ஃபார்மலா சொல்லணும் அப்படின்னா naive. naive அப்படின்னு சொல்லலாம். the person is naive. So gullible அப்படின்றது ஃபார்மல், naiveன்றது இன்ஃபார்மல். வெரி குட் வெரி குட். அடுத்தது ஏமாற்ற கடினமானவன். ஏமாற்ற கடினமானவன் வந்து a shrewd person அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல அப்படின்னா இதே இன்ஃபார்மலா சொல்லணும் அப்படின்னா the person is cool headed சொல்லலாம். அப்போ வந்து ஸ்மார்ட் குக்கின்னு சொல்லுவாங்க. சொல்லலாம். the person is a smart cookie அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஷ்ரூடா இருக்கிறதுனால அவங்கள வந்து ஏமாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே. அடுத்தது கடினமாக பேரம் பேசுபவன். அதாவது அவ்வளவு சீக்கிரத்துல வந்து விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது. அதாவது பேரம்னு வந்துட்டா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அந்த மாதிரி. அது வந்து he is a tough negotiator அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல he is a hard bargainer அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல இத இன்ஃபார்மலா சொல்லணும் அப்படின்னா he is a haggler அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெரி குட் வெரி குட். ஓகே. அடுத்தது கடைசியா வெகுளி. இந்த வெகுளி அப்படின்ற வார்த்தைக்கு மொத்தம் 3 அர்த்தங்கள் இருக்கு. நம்ம ஜெனரலா வெகுளி அப்படின்னா அவனுக்கு வந்து விவரம் தெரியாது அப்படின்ற அர்த்தத்துலதான் நம்ம சொல்லுவோம். ஆனா வெகுளின்றதுக்கு கோபம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வெறுப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. 3வது அர்த்தம் தான் வந்து விவரம் தெரியாதது, உலகம் அறியாதவன். ஓகேவா? சோ இத வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா he is hot tempered. ஓகேவா? 2வது மீனிங் he is a hater of something. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஸ்வீட்ஸ் பிடிக்காது அப்படின்னு வச்சுப்போம். இத வந்து he is a hater of sweets அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3வது வந்து உலகம் அறியாதவன். எது சரி எது தப்பு அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியாது அப்படின்றவங்கள யூசுவலா வந்து சிம்பிள்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. he is a simpleton இல்ல she is a simpleton அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதையே வந்து ரொம்ப இன்ஃபார்மலா சொல்லணும் அப்படின்னா the person is a dunce, he is a dunce, she is a dunce அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கும் அதே பொருள் தான். அப்புறம் இன்னொரு விஷயத்தை வந்து நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். என்னது? இந்த வெகுளி, அவனுக்கு வந்து விவரம் தெரியாது, அவன் அப்பாவி இப்படின்லாம் சொல்றதுக்கு இந்த இன்னசென்ட் இக்னரண்ட் அப்படின்ற டேர்ம்ஸ்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இக்னரண்ட் அப்படின்னா அவனுக்கு நாலேஜ் இல்ல. இன்னசென்ட்னுடைய பிரைமரி டேர்ம் வந்து அவன் குற்றம் செய்யாதவன் அப்படின்னு அர்த்தம், குற்றமற்றவன் அப்படின்னு அர்த்தம். இது ஆக்சுவலி ஒரு லீகல் டேர்ம். இதுக்கான ஆப்போசிட் டேர்ம் தான் வந்து கில்ட்டி. he is innocent, he is guilty அப்படின்னு கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் வந்து சொன்னாரு அப்படின்னா அவன் குற்றமற்றவன். கில்ட்டி அப்படின்னா அவன் குற்றம் செய்தவன் அப்படின்ற அந்த பொருள்ல வரும். ரியல் லைஃப்ல இன்னசென்ட்டுக்கு பல மீனிங்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த மீனிங்ஸ் தான் வந்து இக்னரண்ட் அப்படின்ற வார்த்தையோட வந்து ஒத்து போகும். ஸோ அவன் உலகம் அறியாதவன், அவன் அப்பாவி, அவன் வெள்ளந்தி, அவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது அப்படின்றதுனுடைய பிரைமரி மீனிங், அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா முட்டாள். he is a stupid person. ஓகேவா? வெரி குட் வெரி குட். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இல்ல? சூப்பர். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.